இன்னைக்கு அண்ணா திமுகவில் தான் நான் சங்ககிரி சட்டமன்றம் எடப்பாடி சட்டமும் இணைஞ்சிருக்குது. இங்க இருக்கிற ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆக முடியுமா? கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? திமுகவில் சொன்னாவே போதும், அடிப்படை உறுப்பு நீக்கிடுவான். அண்ணா திமுக அப்படி இல்லை, ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம். இதுல பெரும்பாலும் நேரடியாக என்னிடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள். நேரடியாக நான் அம்மா இருக்கும்போது மாவட்ட செயலாளர் இருந்தேன். அருமையான செல்லப்பன் கடை இருக்கு, அங்க துணிக்கடை, NMS மணி நிற்கிறார். அவெல்லாம் ஒன்றிய செயலாளர் இருக்கும்போது அங்க வந்துட்டு எல்லாத்தையும் பார்ப்பேன். மக்களோடு மக்களாக இருந்து பழகப்பட்டவன் நான். மக்களுக்கு இருக்கின்ற கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை முழுவதும் நேரடியாக அனுபவதியாக எனக்கு தெரியும். எடங்கனசால பேரூராட்சா, மகடஞ்சாவடி தொகுதியில் இருக்கிற மகடஞ்சாவடி, தப்பக்கோட்டை, கனகிரி, கண்டகுளையும், கண்டமாணிக்கும் எல்லா பகுதிக்கும் என் கால் படாத இடம் இல்லை. ஏகாபுரம், தப்பக்கோட்டை எல்லா பகுதிக்கும் வந்திருக்கல. கண்ணந்தேரி, புதூர் எல்லா பகுதிக்கும் வந்திருக்கிறேன். வராத இடமே கிடையாது. எனக்கு சேவல் அடையாளம் கொடுத்தது மகடஞ்சாவடி ஒன்றியம். என் வாழ்நாள் முழுவதும் அந்த ஒன்றியத்தை மறக்கவே மாட்டேன். நான் முதல் 1989ஆம் ஆண்டு சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட போது எனக்கு வெற்றி தேடி தந்த ஒன்றியம் மகடஞ்சாவடி ஒன்றியம். அது அண்ணா திமுக கோட்டை. இன்றைக்கு அந்த கோட்டை சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் இணைஞ்சிருக்குது. சங்ககிரியும் அண்ணா திமுக கோட்டை. அப்படி கோட்டையா இருக்கின்ற காரணத்தினாலதான் எவரும் நுழைய முடியல. 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதி அதிகமான வாக்குகள் பெறுவதற்கு இது அண்ணா திமுக கோட்டை என்ற காரணத்தினால